அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 எப்படிலாம் ட்ரேட் ஆகும், இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இன்றைக்கி எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னதுக்கு மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட் என்ன தான் நடந்திருக்குன்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டு, நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஜூலை மந்தோடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி, நிஃப்டி 50யோடைய எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 1 24,172 அப்படின்றத சொல்லியிருந்தேன். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கு மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 24,350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு லைனுக்கும் இன்பிட்வீனில் தான் மார்க்கெட்டு ட்ரேட் ஆகியிருக்கு. இதை பார்த்தீங்களா, இன்றைக்கி கன்சல்டேஷன் தான் இருந்தாலுமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். ஓகேங்களா, இங்கே முடிஞ்ச மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். ஓகேங்களா, நம்ம கொடுத்துருந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் கீழே போகிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். 2-3 கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலுமே திங்கள் செவ்வாய் லாஸ்ட் 2 செஷனாக எப்படி இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டை ஃபால் ஆகிற மாதிரியே காட்டிகிட்டு இருந்தாங்க. மேலே வரும், சடனாக ஒரு 100 பாயிண்ட் இல்லை ஒரு 50 பாயிண்ட் கீழே இறங்கும், மறுபடியும் மேலே கீழே இறங்குற மாதிரி விழுந்துருமோ, ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது மார்க்கெட். ஸோ மார்க்கெட் விழுந்துருமோ நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்பயும் நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில், வீக்லி அனலிசிங் சரி டெய்லி வீடியோஸ் சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் என்ன தான் கீழே விழுற மாதிரி காமிச்சாலும் இமிடியட் சப்போர்ட் இருக்குது ஓஏ டேட்டா படி. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி தான் மார்க்கெட் இன்றைக்கும் மேலே வச்சுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் இன்றைக்கி டே ஓப்பனுக்குமே 100 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம இதை டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், டெய்லி என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் சொல்ல முடியுது. அது சொல்லவுடனே அதோட அக்யூரேசியுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் எல்லா நாளுமே அப்படி நடக்குமா? ஒரு நாள் நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம், ஒரு நாள் கரெக்டாக நடக்கலாம். ஓகேங்களா, அதனால் இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான், பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ டோட்டலாக இதை மட்டுமே நம்பிட்டு நம்ம ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, என்ன தான் மார்க்கெட் கீழே போகிற மாதிரி காமிச்சாலும் மார்க்கெட் மேலே தான் வந்திருக்கு. ஸோ நான் நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, மார்க்கெட் ஒரு 24,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் ஒரு 24,450 வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேங்களா, அடுத்தது இன்னொரு விஷயமும் சொல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மார்க்கெட் ஏறுற மார்க்கெட் பொறுமையாக ஏறிட்டு பொறுமையாக தான் ஏறும் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். இறங்கும் போது தான் சடனாக ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு அது இந்த இடத்துல மறுபடியும் ப்ரூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா மேலே மார்க்கெட் போன வாரம் ஏறி வந்த மார்க்கெட் இந்த வாரத்தில் 2 நாள் கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் இப்போ மேலே ஏறி தான் இருக்குது. 160 பாயிண்ட் கிட்டே இன்றைக்கி நிஃப்டி ப்ளஸில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் ஹிஸ்ட்ரியிலே 80,000 சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சைக்காலஜி நம்பர்னு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த 80,000ல் இன்றைக்கி நிஃப்டி சென்செக்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, இறங்கும் போது தான் சடனாக ஃபால் ஆகும். இந்த மாதிரி 2-3 விஷயத்தெலாம் நீங்கள் எப்பயுமே உங்களுக்குள்ளே வச்சுக்கணும், உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி டே ஹை 24,300ன்ற ரேஞ்ச். அதுக்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இன்னுமே மார்க்கெட் ஒரு 100லேருந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வந்து இன்றைக்கி வந்து டே ஹை 24,300ன்ற ரேஞ்ச் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் போகுது அப்படின்னா 24,400, அதுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்குன்னா 24,500 ஓஏ டேட்டா படி வச்சுருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதனால் நம்ம ஓஏ டேட்டாவும் ஃபிப்னாசி லெவல்னு சொல்லிட்டு ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ்லாம் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். ப்ரீவியஸாக வந்து ஆல் டைம் ஹையில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது, எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு இப்போ. ஸோ அதனால் அது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. 24,220ன்ற ரேஞ்சாக அது இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே பிரேக் ஆகி வருது அப்படின்னா 24,058ன்ற ரேஞ்சாக இருக்கும். அதுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 23,987ன்ற ரேஞ்சாக இருக்கும். நான் போன வீடியோலேயும் சொன்னேன், மார்க்கெட் கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படியே விழுந்தாலும் 24,000 கீழே மார்க்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை நான் பார்க்குற வரைக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் எப்படி நிஃப்டி 50 வந்து நான் பார்க்குறேன், அனலைசிஸ் பண்ணுறேன், அதை பொறுத்து தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய வியூக்கும் நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months மினிமம் நீங்கள் ஒரு 3 months ஆச்சும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் என்ன நடக்கும், ஏன்னா ஒரு நாள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், எல்லா நாளும் நம்ம நினச்ச மாதிரி நடந்துடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி நமக்கு நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம பேப்பர் ட்ரேடிங்கில் கற்றுக்கலாம். நீங்கள் அதுவே உங்கள் ரியல் மணியை போடும்போது அப்போது லாஸ் ஆகிடுச்சுன்னா அது உங்களை ரொம்ப மென்டலாக பாதிக்கப்படும். ஓகேங்களா? அதனால் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரியல் மணியை வச்சு சேஃபாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு எதனா சொல்கிறதுக்கு இருக்கா? அதுதான் எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ வெறும் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்க்காதீங்க. குளோபலாக என்ன நடந்துகிட்ருக்கு, ஓஏ டேட்டா என்ன சொல்லுது, எல்லாத்தையுமே ஒரு கொலாபரேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது தான் சடனாக ஃபாலோ ஆகும். சரி, ஓகேங்களா? ஸோ பொறுமையாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.